வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை ரொம்பவுமே குறைவாக இருக்குதுங்க. முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலையுமே குறைவாகவே கிடைக்குது. கனகாம்பரம் பூவோட விலை தாங்க அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ அல்லது பூச்சைக்கோ சாமிக்கோ அலங்காரத்துக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு செலவு ரொம்பவுமே குறைவாக இருக்க போகுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணிக்கோங்க. மல்லிகைப்பூ கிலோ 250 ரூபாய்க்கு விலை குறைவாக விற்பனை ஆகுது. முல்லைப்பூ கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சோப்பு ரோஜா கட்டு 200 ரூபாய்க்கு கிடைக்குது. சாமந்தி பூ கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டு மல்லிப்பூ கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சம்மங்கி பூ கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகளில் கனகாம்பரம் பூவோட விலை மட்டும்தான் கிலோ 500 ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகிட்டு இருக்கு. மற்ற பூக்களோட விலைகள்லாம் குறைவாக கிடைக்குதுங்க. நீங்கள் பூக்களை வியாபாரத்துக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா வண்டியிலிருந்து மூட்டையாகவே வாங்கினீங்கன்னா நல்ல லாபங்க. அதுக்கு குறைவாக வாங்கணும்னா மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து மொத்த விலை கடைகளில் 2 அல்லது 3 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்கள் விலை குறைவாகவும் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குன்னு பார்த்து வாங்கினீங்கன்னா நல்ல லாபமாக வாங்க முடியும். பூக்களை மொட்டுக்களாக வாங்கினீங்கன்னா 2 நாளைக்கு வச்சு பயன்படுத்தலாம். விலை அதிகமாக இருக்கும். விரிஞ்ச பூக்களோட விலைகள் குறைவாக இருக்கும். ஆனால் அன்னன்னைக்கு பயன்படுத்த வேண்டியிருக்குங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வாங்கினா செலவுகளை குறைக்கலாம், லாபத்தை அதிகரிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.